ஹாய், ஐ எம் A-65. நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் டயலாக் மாதிரி பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் டயலாக் மாதிரி இல்லாம நம்ம வந்து இந்த உலகத்துல எதுக்கு பிறந்தோம் சாகுறோம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோம். வாழ்வு சாவு இதெல்லாம் வந்து அதாவது ஒரு ஒரு கருத்து ஆன்மீகத்துல நான் ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு கருத்து சொல்றதுன்னு நான் இப்போ ஒரு சொல்ல போற கருத்தை உங்களுக்கு ஏத்துக்கலாம் ஏத்துக்காமையும் இருக்கலாம். சோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் நம்ம வந்து அறிவியல் ரீதியா நமக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து ஆன்மீகத்துல இருந்து இதை வந்து ஒரு இதுவா எடுத்து சொல்றேன். சோ இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உங்களோட ஆம், உங்களோட உங்களோட அபிப்பிராயம். அதை பொறுத்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறதும். நம்ம வந்து எல்லாமே அன்பே கடவுள்னு சொல்ற ஒரு ஒரு குடியில நம்ம பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மக்கள் அது அந்த அந்த ஒரு இனத்துல அதாவது அன்பே கடவுள் அப்படிங்கிறது நம்ம அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து அன்பை கொடுக்கறதுக்காண்டி தான் அந்த உலகத்துல பிறந்திருக்கோம். சோ அதனால அன்பை கொடுத்தாவே நீங்க கடவுளை அடைஞ்சிருவீங்க. சோ அது வந்து கடவுள் ஆன்மீகத்துல சொல்ற ஒரு வழி. சோ அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து அவங்க அடுத்தவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கிறத பாரபட்சம் பார்க்காம நீங்க அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. சோ அது நீங்க அன்பை கொடுக்கறதா உங்களோட கடமை. சோ அதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நீங்க அன்பை கொடுத்துட்டே இருங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டு தானே நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு இடையில தான் டிஃப்ரெண்டான வெவ்வேறு விதமா பிறப்பு இறப்புங்கிறது காமனான எல்லா ஒரு மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல வந்து மாற்றமே கிடையாது. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடையில இந்த வாழ போற வாழ்க்கையில தான் நமக்கு ஒட்டுமொத்த சேஞ்சே நடக்க போகுது. ஒட்டுமொத்த வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் டிஃப்ரெண்ட் லைஃப் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. நம்ம பிறந்தவன நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறந்தவன ஒரு ஸ்கூலுக்கு கொண்டே விடுவாங்க. அந்த ஸ்கூல்ல நம்ம எதுக்கு அப்படின்னா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தேவைப்படுது. சோ நம்ம இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இப்போ உள்ள ஒரு பாரமாவே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கல்வி என்னதை தரும்னு கேட்டீங்கன்னா சோ எல்லாருமே சொல்லுவீங்க கல்வி நீங்க ஒரு இடத்துல படிக்க போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னத்தை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அறிவை தான் தரும். ஒரு கல்வி உங்களுக்கு ஒரு விதமான அறிவை தரும். அதாவது கல்வி என்னத்தை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை தரும். நீங்க ஒரு இடத்துல படிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கல்வி என்னத்தை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாருமே ஒரு ஒரு பதில் சொல்லுவீங்க அறிவை தான் தரும். சோ கல்வி அறிவை தருது. அறிவு என்னத்தை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே பணம் உங்களுக்கு புகழ் இந்த விஷயத்தெல்லாம் இருந்தாலும் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே எது இருந்தா என்னத்தை தரும் அப்படின்னா ஒழுக்கம். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது எப்படி அப்ரோச் பண்றது அந்த விஷயம் எப்படிங்கிற ஒரு புரிதல். அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே நமக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே நமக்கு புரிஞ்சாதான் ஒரு விதமான முழுமையான அறிவு கிடைக்கும். சோ அந்த முழுமையான அறிவு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா அறிவு எதுக்குன்னா கல்வி கல்வி அறிவு. அதாவது கல்வி வந்து அறிவுக்காக. அறிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி வந்து எதை தருதுன்னா அறிவை தருது. அறிவு எதை தருதுன்னா பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை தருது. ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் என்ன ஓகே. கல்வி அறிவை தெரியுது. அறிவு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு விஷயத்த தெரிஞ்சு தெளிவான அறிவு தான் ஒழுக்கம் தருது. இந்த ஒழுக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி அறிவை தருது. ஒழுக்கம் என்ன தருது பார்த்தீங்கன்னா அன்பை தரும். ஒழுக்கமான அன்பு. அதாவது அறிவு இருக்கு, அன்பு இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கம் என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒழுக்கமா இருந்தாதான் யார் யாரு கூட எந்த மாதிரி எல்லாம் பேசணும் எப்படி எல்லாம் பழகணும் அப்படிங்கிற ஒரு கல்வி இருந்தா கல்வி எதை தரும் அறிவை தரும். அறிவு எதை தரும்னா ஒழுக்கத்தை தரும். ஒழுக்கம் அன்பை தரும். இந்த அன்பு எதை தரும்னு கேட்டீங்கன்னா அருளை தரும். அன்புக்கும் அருளுக்கும் அன்பு அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மேல யார் மேலயாவது வச்சிருக்கிறது அது அன்புன்னு சொல்லுவாங்க. அருள் அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க மேலயும் நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்களா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க பிள்ளை நீங்க கல்யாணம் ஆயிடுச்சு மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா சோ உங்க பிள்ளை கீழே விழுந்துச்சுன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணி அது உங்க பிள்ளை மேல வச்சிருக்க நீங்க அன்பு. ஏன்னா அது வந்து உங்களோட ரத்தம் ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு காரணத்தினால நீங்க அந்த பையன் மேலயும் அந்த பொண்ணு மேலயோ கீழே விழுந்த பொண்ணு மேலயோ வச்சிருக்கிறது வந்து லவ். அது வந்து அஃபெக்ஷன். அதாவது அன்புன்னு சொல்லுவாங்க பாசம். அந்த அன்பு வந்து உங்க பிள்ளை மேல வச்சிருக்குது. அருள் அப்படிங்கிறது இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள விழுந்தா கூட நீங்க அதே அன்போட இதுவும் என் புள்ள மாதிரி தானே சரி கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்குற பத்தி அதுதான் அருள். கல்வி அறிவை தரும். அறிவு ஒழுக்கத்தை தரும். ஒழுக்கம் அன்பை தரும். அன்பு அருளை தரும். அருள் என்னத்தை தரும். அதாவது இந்த மாதிரி எல்லாருமே சமமா எனக்கு நடந்த கொடுமை அவங்களுக்கு நடந்துச்சுன்னா சோ எனக்கு காயப்பட்டது இது அவங்களுக்கு காயப்பட்டா என்ன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மத்தவங்க சூழ்நிலையை தெரிந்து நம்ம யோசிக்கிறது தான் அருள்ங்கிறது அப்படின்னா வந்து அருள் தான். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆன்மீகத்துல அருள் சொல்லுவாங்கல்ல. அருள் அப்படின்னா பாரபட்சம் பார்க்காம இப்ப வந்து அம்மா வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. அந்த திருவிழா எல்லாம் நடக்கும் அம்மன் கோயில்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஒரு சுவாமி ஏதாவது ஒரு திருக்கோவில் ஏதாவது இருந்துச்சா அருள் சொல்லுவாங்க. அருள் அப்படின்னா வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாமே என் பிள்ளைங்க தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துருந்தாரு. எல்லாமே என் பிள்ளைங்க தான் அப்படிங்கிற ஒரு நாள்ல அருள்ங்கிறத கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால
இது விஷயத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது அருள் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. நீங்க மத்தவங்க மேலயும், அதாவது உங்களுக்கு பிடித்த நபர்களை தாண்டி உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் மேலயும் வச்சிருக்கிறது தான் அருள். அதாவது பாரபட்சமே பார்க்காம. அருள் என்னத்தை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவு அப்படிங்கறத தரும். துறவு அப்படின்னா வந்து முற்றும் துறந்த துறவு. அதாவது இந்த உலக வாழ்க்கையே வந்து நாங்க வந்து கல்வி அறிவை தந்தாச்சு, அறிவு ஒழுக்கத்தை தந்தாச்சு, ஒழுக்கம் அன்பு தந்தாச்சு, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அருள் தந்தாச்சு, அருள் மத்தவங்க மேலே அன்பு வந்துருச்சு, அருள் அப்படிங்கிறது துறவு தந்தாச்சு. இது மத்தவங்க மேல எல்லாருமே சமம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எதுவுமே வந்து ஆசைப்பட மாட்டீங்க. எல்லாருமே என்னோட பிள்ளைங்க, அவங்க வாழட்டும், அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற உங்களுக்கு துறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சு. துறவு அப்படிங்கிற ஒரு விஷயமா நீங்க இறைவனடி சேர்ந்துருவீங்க. இந்த துறவியா இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து, அதாவது நம்ம நம்ம கம்பராமாயணம் எழுதியிருக்கட்டும், சோ இதெல்லாம் துறவு வாழ்க்கை மேற்கொள்றவங்க, திருக்குறளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து துறவு வாழ்க்கை மேற்று உலக நன்மைக்காக செயல்படுறாங்க. அதனால வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம ஒரு சமய வழி கல்வியோட முறையா இருந்துச்சு. இப்ப இருக்க கல்வி முறை வந்து கல்வி அறிவை தந்ததுக்கு அப்புறம் அறிவு பணத்தை தந்தி போயிட்டு இருக்கு. இந்த ஒழுக்கம் அன்பு அருள் இந்த துறவு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே வச்சது கிடையாது. ஆனா தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இந்த ஒரு ஸ்டெப் தான் நம்ம ப்ரொசீஜரா இருந்துகிட்டு இருக்கு காலங்காலமா. சோ அதனால நீங்க எதுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு நிம்மதி இல்ல, படிப்பு அறிவை தான் தரும், அறிவு வந்து பணத்தை தான் தரும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இல்ல. கண்டிப்பா அது வேறுபட்ட கருத்து இருக்கு. கல்வி அறிவை தரும், அறிவு ஒழுக்கத்தை தரும், ஒழுக்கம் அன்பை தரும், அன்பு அருளை தரும், அருள் துறவை தரும். நீங்க அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிறந்த உடனே கல்வியில கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஏன்னா இறைவனடி சேர்றதுக்கு நமக்கு வந்து கல்வியின் வழியாகத்தான், அதான் நம்ம வந்து கல்வி கற்ற காமராஜர் இதெல்லாம் வந்து கல்வியை முக்கியத்துவம் சொன்னாங்க. சோ நம்ம தமிழ் வழியில, அதாவது சைவ சமய வழி கல்வி கற்றீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ல தான் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் வந்து இது எனக்கு ஓரளவு தெரிஞ்சனால நான் ஒண்ணு சொல்றேன். சோ இந்த சயின்ஸ் அப்படி இப்ப இருக்க ஒரு ரியாலிட்டியில வந்து நம்ம வந்து கல்வி அறிவை தந்ததுக்கு அப்புறம் நம்ம மேக்சிமம் இந்த ஒழுக்கம் வரையும் வரும். அந்த ஒழுக்கம் இந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறம் அது போயிடும். சோ இந்த அன்பு வரையும் கூட வராது. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அன்பு வந்து வீட்டோட இருந்துக்கும். சோ அருள் யாருக்குமே வர்றது கிடையாது. இந்த துறவு அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. ஏன்னா இப்போ ஒரு கல்வி முறையில வராது. சோ இந்த கல்வி எதுக்காக படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு சைவ சமயம் சார்ந்தவங்க இந்த தமிழ் அப்படிங்கிற மொழியில இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி அறிவை தரும், அறிவு ஒழுக்கத்தை தரும், ஒழுக்கம் அன்பை தரும், அன்பு அருளை தரும், அருள் துறவை தரும், துறவு வந்து இறைவனடி சேர்றதுக்கு. நீங்க பிறக்குறீங்க, பிறந்தவன கல்வி இதான் வந்து இறைவனை செய்யறதுக்கான ப்ரொசீஜர். சோ இதெல்லாம் வந்து எதுனா வந்து ஆன்மீகத்து மேல நம்பிக்கை உள்ளவங்க சொல்ற ஒரு கருத்து. சோ இதுவும் நானும் ஏன்னா வந்து எனக்கு ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கனால இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சோ அந்த விஷயம் நேசனால உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்குள்ள போயிடும். ஏன்னா இந்த இவ்வளவு தூரம் டீப் அண்ட் டெப்தாவே பார்த்துட்டோம். ஏன்னா அவ்வளவு முக்கியங்க. நான் வந்து கல்வியை பத்தி பேசுறேன் அப்படின்னா வந்து இப்போ வந்து என்ன ரீசனுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. எல்லாருமே வந்து பணம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. சோ பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், என்ன வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னா வந்து இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ வந்து அறிவு அதிகமாயிருச்சுன்னா நம்மளோட அதாவது பாசம் நேசம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ரொம்ப அறிவியல் ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பாசம் எல்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. வந்து நம்ம போன்ல தொலைதூர தகவல் தொடர்பு இருக்கும். இந்த கல்வியே எதை நோக்கி கொடுக்குதுன்னா கல்வியே வந்து துறவை நோக்கி போற ஒரு பயணம் தான். இந்த பயணத்துல இடையிலே வந்து நீங்க வந்து பணத்தோட நின்றக்கூடாது. பணத்தோட நின்னீங்க அப்படின்னா வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நம்ம ஒரு அன்பு சீர்குலைந்து ஒரு கலியுகத்துல வாழ்ற மாதிரி ஒரு இப்பவே அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அன்பு சீர்குலைந்தனால என்ன ஆகும்னா ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அன்பு வைக்கிறது கிடையாது. அன்புக்கு அப்புறம் அருளா மாறுறதே கிடையாது. அதாவது என்னோட ஃபேமிலி நான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட முடிச்சுக்கிறாங்க. எல்லாருமே முடிச்சுக்கிறாங்க. இப்போ முன்னாடி உள்ள ஒரு 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே வீட்டுல எல்லாருமே துறவு போவாங்க. இப்போ உள்ளவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எப்ப இருந்து இந்த ஆங்கிலேயர்கள் கல்வி முறை வந்ததுல இருந்து இந்த இது இருக்கு. சோ அந்த கல்வி முறையை நான் வந்து குறையெல்லாம் சொல்லல. சோ பட் வந்து நம்ம கல்வி முறையில இப்படி எல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்போதுமே நீங்க உங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, படிக்கிறீங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கரெக்டான பாத்துல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இதை வச்சு நீங்க கண்டுக்கலாம். கல்வி அறிவை தந்ததுக்கு அப்புறம் நீங்க அது ஒழுக்கத்தை தந்திருக்கும். ஒழுக்கம் அன்பு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆயிடலாம். சோ ஃபேமிலி அன்புக்கு அப்புறம் அருளுக்கு அப்புறம் துறவு. சோ இந்த 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 ஸ்டெப்ல தான் உங்க வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கும். நீங்க படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இந்த ஒரு ப்ரொசீஜர்ல நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா வந்து தமிழ் வழி கலாச்சாரத்துல இது ரொம்ப 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 முக்கியமான பேட்டர்ன். சோ இந்த பேட்டர்ன் படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை பாத்துக்குங்க. சோ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் செமையாவே கிடைக்கும். நம்ம வந்து ஒரு மத்தவங்கள்ட்ட பேசையில பாசிட்டிவா நெகட்டிவா அண்ட் கொஸ்டின் இந்த 3 விஷயத்துல நம்ம பேசவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ நிறைய விஷயங்கள்ல பார்த்துருந்தோம்.
இந்த இதுல கொஸ்டின் அப்படி எஸ் பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், WH கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோம். சோ அதுல ஒண்ணுதான் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் நிறையவே பார்த்தோம். அதுல வந்து ஆர் யூ அப்படிங்கறத மத்தவங்க நம்ம வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா அதாவது செகண்ட் பர்சனை பார்த்து தான் கேட்போம். ஏன்னா 3ஆம் நபரை பார்த்து அவங்களோட ஒப்பீனியனை நம்ம கேட்கவே முடியாது இல்ல. சோ தட்ஸ் வை நம்ம வந்து அவங்க செகண்ட் பர்சனை பார்த்து அதுக்குதான் அந்த வந்து இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோம். ஆர் யூ அப்படிங்கிறது இது ஒண்ணுமே இல்லை, அந்த வேர்ப் முன்னாடி சேர்த்துக்கிடுவோம். ஸோ சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏதாவது ஒன்று தேர்டா சேர்த்தோம்னா அதுக்கு வார்த்தையை முடிக்கும் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ பிஸியா இருக்கீங்களான்னு சொல்லுவோம். இது இப்போ வந்து நீங்க வந்து வேலையா இருக்கீங்களான்னு சொல்றது கிடையாது. நம்ம எப்பவுமே இங்கிலீஷ்ல ஆர் யூ பிஸி நவ். ஸோ நவ் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன வேணா போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நவ் அப்படிங்கிறது இப்போது நீங்க பிஸியா அப்படின்னு கேக்குறது. அதுக்கப்புறம் ஆர் யூ ஃப்ரீ நவ், எப்போது நீங்க சும்மா இருக்கீங்களா, ஆர் யூ ஃப்ரீ நவ். நம்ம எப்பவுமே ஒரு ஆபீசரை மீட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆர் யூ பிஸி நவ் கேட்டேன்னா யார் தான் வெட்டியா உள்ள வேலை செய்யாம இருக்குன்னு சொல்றது. நம்ம அதனால வந்து நம்ம வந்து கேட்கறதே வித்தியாசமா இருக்கு. ஆர் யூ ஃப்ரீ சார், இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆர் யூ ஃப்ரீ நவ், கம் அப்படின்னா இப்ப ஃப்ரீயா இருக்குன்னா அவங்க சும்மாவே உட்காந்துருந்தாலும் பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. அதனால வந்து கேள்வியை மாத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலைட்டா மத்தவங்க பேசணும்ல. சோ நம்ம வந்து அன்பு என்ன காசு கொடுத்தா வாங்குறோம், கொடுப்போமே. சோ அன்பு எல்லார்ட்டையுமே என்ன வேணாமோ இந்த பாரபட்சம் இல்லாம காட்டுங்க. சோ உங்களை என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஓகே. அன்பை நம்ம கொடுக்க வேண்டியது கடமை, அதை கொடுத்துட்டே இருங்க. சோ அதனால நம்ம வந்து பொலைட்டா தான் எப்பவுமே பேசணும். ஆர் யூ பிஸி நவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆபீசர்கிட்ட போய் கேட்கையில வந்து இந்த மாதிரி கேட்டீங்கன்னா அவன் அப்புறம் வேலை வெட்டி இல்லாம எவ்வளவு உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆர் யூ ஃப்ரீ நவுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ இதை நீ ஆர் யூ பிஸி நவுன்னா ஃப்ரெண்டை பார்த்து கேட்கலாம். டே ஆர் யூ பிஸி நவ், ஆர் யூ பிஸி நவ், நீ என்ன சும்மா இருக்கியாடா அப்படின்னு, வேலையா இருக்கியாடா அப்படின்னா அவன்கிட்ட கேட்கலாம் ஈஸியாவே, நான் வேலையா இருக்கேன் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ சும்மா இருக்கியடா அப்படி கேட்போம்னா ஆர் யூ ஃப்ரீ திஸ் சண்டே, ஆர் யூ திஸ் சண்டே, அதாவது திஸ் சண்டே அப்படின்னா இந்த 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 ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா இருக்கியா, அதாவது ஃப்ரீ அதாவது சும்மா இருக்கியான்னு கேட்க மாட்டோம், ஃப்ரீயா இருக்கியா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்போம்ல. ஆர் யூ ஃப்ரீ திஸ் சண்டே, ஆர் யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், திஸ் சண்டே ஆர் யூ ஃப்ரீனா யூ ஆர் ஃப்ரீ, அதாவது நான் வந்து சும்மா இருக்கேன், இது காம்ப்ளிமெண்ட். திஸ் சண்டேனா இந்த, எப்பொழுது எப்பொழுதுன்னு கேள்வி கேளுங்க, அது எப்போனா சண்டே, திஸ் சண்டேன்னு வந்துடும். ஹரிஷன் உறுதியாவா, உண்மையா உறுதியாவா, ஹரிஷோர்னு சொல்லுங்களா, உறுதியாவா. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தோம். ஆர் யூ அவேர் ஆஃப் தட், உங்களுக்கு அது தெரியுமா, அவேர் ஆஃப்னா உங்களுக்கு தெரியுமா, அதை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்போம்ல. அவேர் ஆஃப் தட், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா. ஆர் யூ அவேர் ஆஃப் தட், அம்மா நீ அங்க போனியே அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா, ஆர் யூ அவேர் ஆஃப் தட் கேர்ள், ஆர் யூ அவேர் ஆஃப் கேர், அவளை பத்தி தெரியுமா, அந்த அதை பத்தி உனக்கு தெரியுமா, நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆர் யூ அவேர் ஆஃப் தட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல. ஆர் யூ அவேர் ஆஃப் தட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆர் யூ அவேர் ஆஃப் தட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதை பத்தி தெரியுமா உனக்கு, ஆர் யூ அவேர் ஆஃப் தட்னா உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படி கேட்கறது. இதே வந்து இப்போ வந்து கோவத்துக்கு என்னன்னா ஆங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் யூ ஆங்கிரி, நீ கோவமா இருக்கியா, என் மேல கோவமா இருக்கியா, ஆர் யூ ஆங்கிரி வித் மீ, ஆர் யூ ஆங்கிரினா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிரி கூட வித் சேரும்னு பார்த்துருந்தோம். இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன். ஆர் யூ ஆங்கிரி அப்படின்னா நீ கோவமா இருக்கியா, ஆர் யூ ஆங்கிரி வித் மீ என் மேல கோவமா இருக்கியா நீ, டேய் என்னடா சொல்றேன், ஆர் யூ ஆங்கிரி வித் மீ என் மேல கோவமா இருக்கியா, ஸோ சாரிடா, ஸோ நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றது நம்ம ஒரு பொலைட்டா பேசுற மாதிரி. ஆர் யூ ஆங்கிரினா கோவமா இருக்கியான்னு கேக்குது. பொதுவா ஆர் யூ ஆங்கிரி வித் மீ என் மேல கோவமா இருக்கியா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறோம்ல. ஆர் யூ ஆங்கிரி வித் மீ அப்படின்னு சொல்றேன். ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தம், அவங்கள பார்த்து பயப்படுறியா, ஏய் அவங்கள பார்த்தாலும் நீ எதுக்குறா பயப்படுற, ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தம், ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தம், ஆர் யூ நாட் அஃப்ரைட் ஆஃப் தம், நீ அவங்கள பார்த்து பயப்படலையா, ஆர் யூ நாட் அஃப்ரைட் ஆஃப் தம், நாட் இந்த இடத்துல சேர்த்தோம்னா அவங்கள பார்த்து பயப்படலையா நீ, நான் கூட அவங்கள பார்த்து பயப்படணும்னு நினைச்சு. ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் தம், ஐ திங்க் யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் தம், நீ கூட நான் நினைச்சேன் அவங்கள பார்த்து நீ பயப்படுவேன்னு, பட் யூ ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் தம். எஸ் ஆர் டோ டைப் அபேக், நான் வந்து விழித்து கொண்டு, நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்ப ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிட்டு இருப்போம், யாரா பக்கத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ தேவையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று விஷயம், நீங்க எந்த ஒரு சைடு ரொம்ப நேரம் டிராவல் பண்ண நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதனால பேசிட்டே போவோம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் அபேக், அதாவது அவங்க முடிச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது கேட்கறது. தே ஆர் அபேக்,
நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பேசிட்டு இருக்கோம், நம்ம ஏய் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அம்மா. ஏதோ ஏதோ ஒண்ணு சொந்தக்காரங்களா வீட்ல வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஏய் அவங்க அதை பத்தி அதிகமா பேச தே ஆர் அவேக், தே ஆர் அவேக், 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 அவேக் அப்படின்னா வந்து அவங்க விழித்து கொண்டு இருக்கிறாங்க, முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. சோ விழித்து கொண்டு அப்படிங்கிறது சுத்த தமிழ், விழிச்சிட்டு இருக்காங்க. ஆர் யூ அவேக், ஆர் யூ அவேக் அப்படின்னா வந்து அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. ஆர் யூ அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க, தே ஆர் அவேக் அப்படின்னா அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர் யூ அவேக் அப்படின்னா நீ முழிச்சிட்டு இருக்கியா. நம்ம பஸ்ல ஏதாவது டிராவல் பண்ணல ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், ஆர் யூ அவேக், யா 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 டெல் மீ டெல் மீ, யா யா டெல் மீ, ஆர் யூ அவேக்னா யா யா டெல் மீ ஏன்னா சொல்லு. அதுக்கப்புறம் வந்து மேரிட் அப்படின்னா வந்து இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் யூ மேரிட் அப்படின்னா வந்து உனக்கு கல்யாணம், நீ திருமணமானவரா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எஸ் இல்லாட்டி நோ இது மாதிரி ஒரு பதில் மட்டுமே சொல்லுங்க. இது வந்து ஐ எம் பேச்சுலர், நான் வந்து பிரம்மச்சாரி, இதெல்லாம் என்ன பதில்? ஸோ ஒண்ணுமே இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்கணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எஸ் அல்லது நோ தாண்டி இது தாண்டி நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்க அதுல போட்டுங்க. ஐ எம் இப்ப நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ எம் பேச்சுலர், நான் ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி பேச்சுலர், நான் வந்து பிரம்மச்சாரி யாராவது சொல்லுவாங்க, இதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க நான் கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல நான் ஒரு பிரம்மச்சாரி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. நோ. ஆர் யூ மேரிட் கேட்டா நோ, ஆமா இல்ல ரெண்டு தவிர ஏதாவது ரெண்டு தவிர வேற எதுவும் சொல்லாதீங்க. ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. இத வந்து இங்கிலீஷ்ல வந்து ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. இன் அ ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அ ஹரி, இன் ஹரி. இது வந்து இன் ஹரின்னு படிங்க. இன் ஹரி அப்படின்னா வந்து அவசரத்தி, இன் ஹரி, இன் ஹரி, யூ ஆர் ஆல்வேஸ் இன் ஹரி. உனக்கு எப்ப பார்த்தாலும் அவசரப்படுத்துகிறீர்கள், எப்போது பார்த்தாலும் நீங்க அவசரப்படுத்துகிறீர்கள். யூ ஆர் ஆல்வேஸ் இன் ஹரி, உனக்கு எப்ப பார்த்தாலும். எனக்கு அவசரம் இல்லை, எனக்கு அவசரம் இல்லை. ஐ எம் நாட் ஹரி, ஐ எம் ஹரி அப்படின்னா இன் ஹரி அப்படின்னா வந்து எனக்கு அவசரத்தில். யூ ஆர் ஆல்வேஸ் ஹரி, உனக்கு எப்ப பார்த்தாலும் அவசரம். யுவர் ஆல் யுவர் யுவர் இன் ஹரி, உனக்கு அவசரம் எப்ப பார்த்தாலும் அவசரம்னா ஆல்வேஸ். ஐ எம் நாட் இன் ஹரி அப்படின்னா வந்து எனக்கு அவசரம். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், நாட் அப்படி வேர்பு, இது நெகட்டிவ் சொல்றது. இன்ன ஹரி அப்படிங்கிறது மூணாவது காம்ப்ளிமெண்ட், மூணாவதா சேர்க்கிறது. ஸோ இது நெகட்டிவ். ஸோ சப்ஜெக்ட், வேர்பு, காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் நமக்கு இது. அவசரம் இல்லையா, அவசரம் இல்லை அப்படின்னு சொல்ல தேர் இஸ் நோ ஹரி. இந்த தேர் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு விஷயம் இருக்குது இருக்குது அப்படிங்கறத சொல்றது. அவசரம் இல்லை அப்படிங்கிறது வந்து தேர் இஸ் நோ ஹரி அப்படின்னு சொல்ல யூஸ் பண்ண சொல்றேன். நீங்கள் அவசரமாக இருக்கிறீர்களா, நீங்க ஆர் யூ இன் ஹரி, ஆர் யூ இன் ஹரி, உங்களுக்கு அவசரமா இருக்கா, அவசரமா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா, ஆர் யூ இன் ஹரி, உங்களுக்கு அவசரமா அப்படின்னு கேக்குது. ஆர் யூ இன் ஹரி அதாவது வேலை அவசரமா இருக்கிறது. ஓகே இன்னைக்கு அவ்வளவுதான். This is A65. Thanks for watching this video. Have a nice day.